இங்க பாருங்க 7-8 மாசனுடைய உழைப்பு எப்படி கிடக்குது பாத்தீங்களா? இந்த மாதம் இந்த உழைப்பு சாதாரண உழைப்பா? மண் அணைச்சு உரம் கொடுத்து மருந்து அடிச்சு இவ்வளோ அளவு மரத்தை எப்படி சொல்றீங்க கொள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்த்து எடுத்துன்னு வந்து இதை பறி கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பெஞ்ச மழையும் காத்துனால இந்த பாதிப்பு. இந்த விவசாயி இந்த வருஷத்தினுடைய நட்டத்தை ஏற்பட்டுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் 50,000 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. இதை எடுக்க முடியுமா? இன்னைக்கு விலை போகுது, ஆனா மரம் இல்ல. திடீர்னு வர மழையால இவ்வளவு இழப்பு ஏற்பட்டு விவசாயிகளை நட்டத்துல மேலும் 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 நட்டத்துல இருக்குது. ஏன்னா எங்களுடைய குறைகளை பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ இங்க ஆட்சியாளர்களோ அதிகாரிகளோ இல்ல என்பதுதான் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் பதிவு போட்டா மழை பெஞ்சாலும் நீங்க கேக்குறீங்க, வெய்ய காஞ்சாலும் கேக்குறீங்க, எல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு பதிவு போறது பெரிய விஷயம் கிடையாது. இங்க பாருங்க, இந்த 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 பாதிப்புக்கு யாரு பதில் சொல்லுவாங்க? யார் சொல்றது? விவசாயிக்கு யாரு இழப்பீடு தரது? இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உடனடியாக அதாவது போர்க்கால அடிப்படையில இழப்பீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கலாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மிகப்பெரிய அளவு விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய அளவு போராட்டம் நடத்துவதற்கு துணையாக நிற்கும். வணக்கங்க, என் பேர் மதன் ராஜ். ஒரு 3 வருஷமா விவசாயம் ஆர்வமா பண்ணலான்ட்டு சென்னையில இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். தர்பூசணி போட்டேன், அதுவும் மழையில அடிபட்டு ரொம்ப வேதனையா இருந்தது. தோட்டக்காலையில ஏற்கனவே அடங்கல் சிட்டாலாம் கொடுத்துருக்கேன், அதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ முருங்கை விவசாயம் பண்ண 1 ஏக்கரு, அதுவும் காத்துல சீற்றத்தால் ஊந்துருது. ஒண்ணுமே விவசாயம் பண்றதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போகுது. கவர்மெண்ட்டும் எதுவும் கண்டுக்க மாட்டேன்.